அனைவருக்கும் வணக்கம். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க குபேரனா ஓஹோன்னு வாழ்றாங்க. ஆனா, திடீர்னு அவங்க குப்பமேட்டுக்கு போற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது என்ன சாபமோ, யார் விட்ட சாபமோ, யாரால இந்த மாரி கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். யாரோட உதவியும் இல்ல, யாரோட உபத்திரமும் வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. இந்த சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடியது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நாம நம்பிட்டு வரோம். ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். நமக்கு அதாவது ஒரு வாரிசு இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு. திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. அவங்க வீட்ல திடீர்னு விபத்தால இறந்துட்டாங்க. இந்த மாரிலாம் நடக்கும்போது, ஏதோ ஒரு சாபம் தான் நம்மள தொடருதோ! அப்டின்லாம் சொல்லுவாங்க. இந்த சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள் இது மட்டும் இல்லைங்க. யார் ஒரு மனசு நொந்து சொன்னாலுமே, அந்த கண்ணீர் நமக்கு பலிக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாபம். சரி, யார் கொடுக்குற சாபம் நமக்கு பலிக்கும்? இவங்கெல்லாம் சொன்னா எனக்கு சாபம் பலிக்காது அப்படின்னு கிடையாது. யார் சொல்ற சாபம் பலிக்கும்? சாபம் அப்படின்னா என்ன? இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த மாரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, இல்ல யாரோ அனுபவ ரீதியா கூட பார்த்துருக்கீங்க. இதனால தான் நான் இந்த கஷ்டப்படணும் அப்படின்னு நம்புறீங்கன்னா, இந்த வீடியோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏதோ ஒரு சாபம் தான் என்ன தொடருதோ, அதனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம இப்போ இந்த யார் கொடுக்கக்கூடிய சாபம் பலிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா நமக்கு ஒரு ஒரு தலைமுறையில ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனா அடுத்த தலைமுறைக்கு ஒரு பிரச்சனை தொடருது அப்படின்னா, முக்கியமா நம்மளுடைய தலைமுறையில யாரோ ஒருத்தங்க சாபத்தை வாங்கியிருக்காங்க. அல்லது யாரோ சாபத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்ல எதிர்மறை சக்தி எப்படி மோசமான நிலையை உண்டு செய்யுமோ, எப்படி நேர்மறை சக்தி வளமான ஆற்றலை அளிக்குமோ, அதே போலதாங்க இதுவும். ஜாதக ரீதியா லக்னத்துல 2ஆம் இடத்துல ஒருத்தங்களுக்கு தீய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, அவர்கள் சொல்லக்கூடிய தீய பலன்கள் மற்றவங்களுக்கு பலிக்குமா? அதே போல அவர்கள் சுப பலன்களாக சொல்லும்போது, சுப கிரகங்கள் அமர்ந்திருந்தா அவையும் பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க. ஒருத்தங்க உண்மையான மனசோட, தூய்மையான எண்ணத்தோட ஒருவர்கிட்ட நட்பு கொண்டிருக்காங்க அப்படின்னா, அந்த நட்புக்கு இன்னொருவர் பாத்திரமாக நடந்து கொள்ளல அப்படின்னா, துரோகம் இழைத்தா அப்படின்னா கண்டிப்பா மனம் உகந்து கொடுக்கக்கூடிய சாபம் உண்மையாகவே பழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம உதாரணத்துக்கு நம்மளுடைய பிள்ளைங்க நன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம அரும்பாடுபட்டு ரத்தத்தை வியர்வியா சிந்தி நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு அக்கறையோட நிறைய விஷயங்களை செய்திருப்போம். அதே போல பிள்ளைகள் மனம் நோகக்கூடிய மாதிரி பெற்றோர்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பெற்றோர் ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பலிக்குமா? அதே போல உடன் பிறந்த இரத்த பந்தம் இருக்கக்கூடிய சகோதரர் ஒருவர் மற்ற சகோதர சகோதரிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்றாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம யார் ஒருத்தங்க அவருக்கே துரோகம் நினைக்கிறாங்களோ, அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய சாபம் கண்டிப்பா பலிக்கும். பெற்றோர்கள் இரத்த சம்பந்த உறவு மட்டும் இல்லாம வெளிநபர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் உண்மையாக இருந்து எதையும் எதிர்பார்க்காம தன்னலம் கருதாம இருக்காங்க. இன்னொருக்கு அன்பை கொட்டி கொடுத்து உழைக்கும் போது மற்றவங்க அதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டா, அதனால் அவர்கள் மனம் நேராக ஒரு நோகா விடும் சாபங்கள் உண்மையாகவே பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி உண்மையாகவே யாருடைய சாபம் பலிக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 6 பேருடைய சாபம் முக்கியமா பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். உண்மையா மற்றவங்க கிட்ட நடந்து கொள்ளும்போது அடுத்தவங்க அந்த மாதிரி இல்லாம அவர் மனம் நோகும்படி நம்ம முன்பு பார்த்தது தான். இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய சாபம் பலிக்கும். அதே போல யார் ஒருத்தங்க அவருடைய உழைப்பாலும் அறிவாலும் குறுகிய காலத்திலேயே பணம் சம்பாதித்து உயர்ந்த இடத்துக்கு வராங்களோ, அதை பார்த்து பொறாமப்பட்டு சிலர் விடக்கூடிய சாபம் பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அடுத்தவர்கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றி அதன் மூலமா லாபம் சம்பாதிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பணத்தை இழந்தவங்க மனம் முகந்து கொடுக்கக்கூடிய சாபம் கண்டிப்பா பலிக்குமா? அதே போல காதலர்கள் அல்லது கணவன் மனைவி உறவுல ஒருவர் மற்றொருவரை சார்ந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பணத்துக்காகவோ வசதிக்காகவோ அவரை ஏமாற்றிட்டு வேறு நபர்கிட்ட போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவர் கொடுக்கக்கூடிய மனம் உவந்து கொடுக்கக்கூடிய மனம் நொந்து கொடுக்கக்கூடிய சாபம் கட்டாயம் பலிக்குமா?
தன்னுடைய பிள்ளைக்காக உழைத்து வியர்வை சிந்தி அவற்றை வளர்த்த பெற்றவங்க நம்ம முன்பு பார்த்தது தான். மனம் உவந்து கொடுக்கக்கூடிய அந்த சாபமானது கண்டிப்பா பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் பெற்றவங்க கிட்ட மட்டும் சாபத்தை வாங்கவே கூடாது. நல்லபடியா நம்ம அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்துறாங்க. இந்த மாதிரி பெற்றவங்க இல்லாத வீட்ல தன்னுடைய தம்பியா, அண்ணனா அல்லது அக்கா இது போன்ற சகோதரர்கள் வளர்த்துருப்பாங்க. அப்படி சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்கள நாம அவமானப்படுத்துறோம், மனவேதனைப்படுத்துறோம், அவங்களையே ஏமாத்துறோம் அப்படிங்கும்போது, கண்டிப்பா அதுவும் நமக்கு கெடுதல் தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதேபோல சமுதாயத்துல அதிகமாக செல்வாக்கு மற்றும் செல்வம் உடையவங்க, அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க நபர்களை அவமானப்படுத்துறது, ஏமாற்றுறது இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யும்போது, அந்த நபர்கள் மனவேதனையோடு அளிக்கக்கூடிய சாபமானது கட்டாயம் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற செயல்களை செய்து மற்றவங்கள்ட்ட சாபம் பெறாமல் இருக்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதனால நம்ம இந்த சாபமெல்லாம் பலிக்குமா, இதெல்லாம் மூட நம்பிக்கையா இப்படின்னு நம்ம பேசுறதை விட இது காலகாலமாக நடந்துக்கிட்டு வருது. அது அந்த நேரத்தில் நமக்கு புரியுதோ புரியலையோ, நம்ம பின்னாடி கஷ்டப்படும் போது ஒருவேளை அவங்களுக்கு நம்ம செய்த இந்த துரோகம் தான், கஷ்டம் தான் நமக்கு இன்னைக்கு நம்ம இப்படி கஷ்டப்படுறோமோ அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வரும். அதனால இந்த சாபம் அப்படிங்கிறது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையா அப்படிங்கிறத நாம ஆராய்ந்து பார்க்காம யாருடைய மனசையும் புண்படுத்தாம நம்ம வழியில நம்ம போறது தான் நல்லது. சாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இல்லைங்க. அதாவது பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், விருட்ச சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம் அப்படின்னு இந்த சாபங்களை பல வகையில் சொல்லுவாங்க. எத்தகைய சாபத்தை பெற்றிருந்தாலும் அறிந்து அறியாமல் செய்தாலும் பரிகாரம் என்றால் அது குலதெய்வ வழிபாடும் சிவன் வழிபாடும் தான். அதாவது சாபம் இருக்குமோ எனக்கு தெரியலையே, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைத்து மனதார இனி தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க. அதன்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தகைய சாபத்தையும் போக்கக்கூடியதா, சக்தி வாய்ந்ததுக்கு உரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இன்னும் என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவில்ல பொங்கல் வைத்து நீங்க மனதார இனி தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அது யாரால வந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது இங்க குலதெய்வத்தினுடைய காலடியை சரணடி ஆகிறது தான் உங்களுக்கு சரணாகதி ஆகிறது தான் ரொம்ப நல்லது. அதன்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தகைய சாபத்தையும் உங்களால போக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு அப்படிங்கிறது உண்மை. முக்கியமாக நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரு கூடயும் சேர்ந்து அவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் உங்களுடைய வழியை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சாபம் உங்களை தாக்கவே செய்யுது அப்படின்னு சொன்னாலும் முக்கியமாக நீங்கள் அடுத்தது உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய குழந்தைகளுக்கு புண்ணிய பலனை சேர்த்துறதுக்கான வழியை தான் நீங்கள் பார்க்கணும். அதே போல் நீங்கள் ஒரு பாவத்துக்கு பழி சேர்க்கக்கூடிய வழியில நீங்க போகக்கூடாது. அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். தியானம் செய்யும்போது எப்படி இறைவனை மட்டும் தியானிக்கிறோமோ அதே தீரத்தோட தான் நமக்கு ஒருவர் செய்த துரோகத்தை நினைக்கும் போதும் மனமும் எண்ணமோ அதை பற்றி சிந்தனையில அதை நினைத்து ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல அவர்களை பார்க்கும்போது சாபம் வீறு கொண்டு எழுது. நாம மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்கறதே முதல்ல தவிர்க்கிறது தான் நல்லது. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. அதனால நாமும் இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். நீ நல்லா இருக்கவே மாட்ட. வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாபமாக பழிச்சிடுமோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா எத்தனையோ விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கூட மனம் நொந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது நமக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு தாக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றதால தான் இத மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல தண்டிக்க முடியாத அளவு தவறு செய்திருந்தா கூட நிச்சயமா அந்த பாவத்துக்கு ஆளாவாங்க. அதனால நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியாத தவிப்போம். நம்ம மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்த தலைமுறையினும் அதுல பாதிக்கப்படும் அப்படிங்கிறதால நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதே நல்லது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த யார் கொடுக்கக்கூடிய சாபம் பழிக்கும் அப்படிங்கிறது நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும்
உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.